பாம்பன் மீனவர்கள் 14 பேருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 14 மீனவர்களை இலங்கை கடற்படையானது சிறைபிடித்த நிலையில் தற்போது 14 பேருக்கும் தலா 4 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாமன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் மீன்பிடி கடலுக்கு போய் தனுஷ்கோடி மற்றும் தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை ஒரு படகையும் அதில் இருந்த 14 மீனவர்களை சிறைப்பிடிச்சாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி வந்ததா வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருந்தாங்க. நிலையில பாத்தீங்கன்னா அந்த 14 மீனவர்களுக்கும் இன்று நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில தற்பொழுது இன்னைக்கு 14 மீனவர்களும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை நீதிபதி இலங்கை பணம் ரூபாய் 4 லட்சம் அபராதம் விதித்திருக்காங்க. இந்த 4 லட்சம் இலங்கை பணம் கட்டினா விடுதலை, அப்படி அபராத பணம் 4 லட்சம் கட்டவில்லை என்றால் 6 மாசம் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பாம்பன் மீனவர் மத்தியில ஒரு வேதனை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தமிழக கடலோர பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை சிறைபிடிக்கக்கூடிய இலங்கை கடற்படை எல்லை தாண்டி வழக்கு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. நீதிபதி தொடர்ச்சியாக தமிழக மீனவருக்கு பல லட்சம் வரை அபராதம் விதிச்சு வராங்க. இதனால மீனவர்கள் அபராத தொகையை கட்ட முடியாமல் அங்கே இலங்கை சிறையில் வாடி வராங்க. இதனால மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தி வந்த நிலையில மீண்டும் பாமன் மீனவர்களுக்கு இலங்கை மதிப்பு ரூபாய் 4 லட்சம் அபராதம் விதித்தது மீனவர் மத்தியில மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து அபராத தொகையை செலுத்தி மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே பாமன் மீனவர்களின் கோரிக்கையா உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.